இவ்வுலகில் பிறக்கும் முஸ்லிம் குழந்தைகளும் ஆண்கள் குழந்தைக்கு முகம்மது என்ற பெயருடனும் பெண்களுக்கு ஃபாத்திமா என்ற பெயருடனும் சேர்த்து வைப்பதுண்டு. இது எப்படி உருவாக்கியது? அனைவரும் இவ்வாறுதான் பெயர் வைக்க வேண்டும். அதான் பெயர் வைக்கின்ற பொழுது ஆண்களுக்கு முன்னால் முகம்மது என்றும் பெண்களுக்கு முன்னால் ஃபாத்திமா என்றும் என்ன செய்யப்படுகிறது, வைக்கப்படுகிறது. இது மார்க்கத்தில் உள்ளதா, எப்போது துவங்கியது? இது ஆரம்ப காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரால் சில இட்டுக்கட்டப்பட்ட ஹதீசுகள் இடம்பெற்றிருக்கிறது. யார் முகம்மது என்று பெயரை வைத்திருக்கிறாரோ அவர் நரகம் போக மாட்டார், சொர்க்கம் செல்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக பொய்யான செய்திகள் சொல்லப்பட்டு இருந்தனால எல்லாரும் என்ன செய்திருக்கிறார்கள், பரக்கத்திற்காக வேண்டி முகமது இப்ராஹிம், முகமது இஸ்மாயில், முகமது மூசா அப்படின்னு சொல்லிட்டு முகம்மது என்ற பெயரை என்ன செய்திருக்கிறார்கள், சேர்த்து வைக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. மார்க்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் அவர்கள் வைத்த எத்தனையோ பெயர்கள் வைத்திருக்கிறாங்க. அப்துல்லான்னு வச்சிருக்காங்க, அப்துல் ரஹ்மான் வைத்திருக்கிறாங்க. ஆனா அவர்கள் எல்லாம் என்ன செய்யல, முகமது அப்துல்லா அல்லது முகமது இப்ராஹிம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கல. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் ரொம்ப ஒரு முக்கியமான அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வைத்த ஒரு ஆண்மகன் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தாங்க. அதுல அஸ்மா பின்த் அபி பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அபூபக்கர் அவருடைய மகளார் அஸ்மா, அவங்க நிறை மாத கர்ப்பிணியாக மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தாங்க. வந்த உடனே குபா என்ற பள்ளியில் அவர்களுக்கு குழந்தை பிறந்தது. உடனே அந்த குழந்தையை கொண்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள்ட்ட கொடுத்து என்ன செய்யறாங்க, கொடுக்கறாங்க. கொடுத்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்ய, பேரித்தம்பழத்தை நல்லா மேய்ந்து அந்த இனிப்பை வாயில் வைத்து அப்துல்லா என்று வைத்தாங்க. அவருடைய கணவர் ஜுபைர், அப்துல்லா பின் ஜுபைர் என்று நீங்கள் வரலாற்றில் நீங்கள் பார்க்கலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க பெயர் வைக்கின்ற பொழுது என்ன வைத்தார்கள், அப்துல்லா என்று தான் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இது இஸ்லாத்துல ஹிஜ்ரத் செய்து போனதுக்கு பிறகு முதலாவதாக பிறந்த ஒரு குழந்தை தான் அப்துல்லாங்கிறவர். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா எல்லாரும் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்றால், மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்கள் சிஹ்ர் செஞ்சிட்டாங்க, முஸ்லிம்களுக்கு எந்த குழந்தையும் பிறக்காது அப்படின்ற ஒரு வதந்தி நிறுவுகின்ற நேரத்தில் அப்போ அந்த குழந்தை பிறந்தவன முஸ்லிம்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே அதுக்கு பேர் வச்சாங்க. அப்ப அந்த வச்சதுல முகமதுன்னு என்ன செய்யல, சேர்த்து வைக்கல. அதே மாதிரி இன்னொரு பிள்ளை, அவங்களுடைய பிள்ளை இப்ராஹிம், ஒரு 18 வயசு வரையிலும் இருந்த கிபித்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலம் பிறந்த இப்ராஹிம் என்ற ஒரு பிள்ளை. அந்த பிள்ளைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் தான் வச்சாங்களே தவிர முகமது இப்ராஹிம் என்று என்ன செய்யல, வைக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வைக்கணும்னு சொல்லல. இது வைப்பதினால் தப்பு ஒன்றும் கிடையாது. இந்த எண்ணத்தில் வைக்கக்கூடாது. பரக்கத்து இதுல பேர் வச்சோம்னா சொர்க்கத்துக்கு போயிடலாம், நரகத்துக்கு போக மாட்டோம் அப்படின்னு எண்ணம் இருக்குமானால் வைக்கக்கூடாது. ரெண்டு பெயர்களாக வைப்பதில் மார்க்கம் எந்த தடையும் விதிக்கவில்லை. விரும்பினால் என்ன செய்யலாம், வைத்துக் கொள்ளலாம். விரும்பவில்லையானால் ஒரு பேரோட வைக்கலாம். ஆனா ஒன்னு மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு 7-8 பேர்களை நீங்கள் வைத்தீர்களானால் நீளமா போய் வச்சிருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும் சொன்னா, ஒரு பேரை தான் கூப்பிடுவாரு தவிர 3 பேரை என்ன செய்ய மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்க. அதனால எந்த பேரை கூப்பிடுவோம்னு நம்ம நினைக்கிறோமோ அதே ஒரு பேர் வைத்துமே ஆனால் அது எல்லாத்தையும் பரவலா போயிடும். அல்லது 2 பேரை நீங்க வைத்தீங்கன்னா முகமது இப்ராஹிம்னா என்ன செய்யும், பழக்கத்துல சில ஆளுக்கு இப்ராஹிம் கூப்பிடுவாங்க, சில ஆளுக்கு முகமது கூப்பிடுவாங்க. ஏதாவது ஒரு பேர்ல என்ன செய்யும், 2 போய்விடும். அதனால ஏதாவது ஒரு பேர் நீங்கள் வைத்துக் கொண்டால் சிறந்தது. அதே நேரத்தில் 2 பேர்களை வைப்பதில் மார்க்கம் எந்த தடையும் என்ன செய்யல, விதிக்கல. அடுத்த ஃபாத்திமா, இது என்னன்னு தெரியல, இந்த பகுதியில் அப்படி வைத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் கூடுதலாக அளவுக்கு அதிகமாக புகழக்கூடிய ஷியாக்கள், அந்த இதுல நம்ம ஈரான் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஷியாக்கள் கூட்டங்கள் இருக்கிறது, அவர்கள் அபூபக்கர் சித்திக், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆயிஷா நாயி இவர்களை எல்லாம் மட்டப்படுத்தி ஃபாத்திமா அவர்கள் அவருடைய குடும்பத்தினர் தான் உலகத்திலேயே சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். இந்த மௌலூதுல கூட சொல்லுவாங்க, லீ ஹம்சத்துன் உத்ஃபி பிஹா ஹர்ரல் வபாய் அல் ஃபாத்திமா அல் முஸ்தபா அல் முர்தலா அல் ஃபாத்திமா அபுனாஹுமா அல் ஹசன் ஹுசைன் என்று என்ன செய்வார்கள், ஒரு பாடலை சொல்வார்கள். அதாவது என்கிட்ட 5 பேர்கள் இருக்கிறார்கள், இந்த 5 பேர்களை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்வேன், அல்லாஹ் தஆலா நரக நெருப்பிலிருந்து என்னை காப்பாற்றி விடுவான். அதுல ஒன்னு யாரு, முஸ்தபான்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் முர்தலா இரண்டாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதுக்கடுத்து ஃபாத்திமா, அதுக்கு பிறகு அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு, அதுக்கு பிறகு இப்னாஹுமா, அந்த 2 பேருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, அந்த பாஞ்சு பஞ்சா அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சாண்டா பாஞ்சுன்னா 5, இந்த கை மாறி செய்து கொண்டு சியாக்கள் எல்லாம் சுத்திக்கிட்டு போவாங்க.
இந்த 5 கடவுள் கொள்கை என்ற அடிப்படையில் இந்த 5 பேர் தான் முக்கியமானவர்கள், மற்றவர்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள் இல்லை என்று சொல்லி பாத்திமா ரலியல்லாஹு அவர்களை உயர்த்தி நிறைய பேர்கள் நிறைய செய்திகளை, பல பொய்யான கதைகளை சொல்லி இருக்கிறாங்க. அதன் தொடரில் என்ன செய்திருக்கலாம், இந்த பாத்திமா என்று வந்திருக்கலாம். ஆனா பாத்திமா என்று என்ன செய்யணும், சேர்த்து வைக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் 3 பேருக்கும் பாத்திமா பாத்திமான்னு வைக்கல. ஜைனம்னு வச்சாங்க, உம்மு குல்சும் வச்சாங்க, ருக்கையான்னு வைத்தார்களே தவிர பாத்திமா உம்மு குல்சும், பாத்திமா ருக்கையா, பாத்திமா ஜைனம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, வைக்கவில்லை, வைக்குமாறு நமக்கு சொல்லவும் இல்லை. அதனால விரும்பிய எந்த பேர்களையும் வைக்கலாம். என்ன கெட்ட அர்த்தங்கள் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அது இல்லாத வரையிலையும் எந்த பேர் வைப்பதும் மார்க்கத்தில் குற்றம் இல்லை.